ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கட் பண்ணிவிட்டு அதை வந்து 2 பாதியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதில் வந்து என்னென்ன பொருள் போடுறான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து சீரகத்தூள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. அந்த மசாலாலாம் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே இறங்கணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. என் பசங்க வெண்டைக்காவே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஆனால் வெண்டைக்காய் சாப்பிட வைக்கணுமேன்றதுக்காக இப்படி பண்ணி கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. இப்போ வாங்க அது எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். நான் பேன் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து வெண்டைக்காய் செஞ்சு கொடுத்து அனுப்புவேன் என் பசங்களுக்கு. ஆனால் அவங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்போ தான் யோசித்தேன், நான் இப்படி பண்ணி கொடுக்கலாம். இப்படி பண்ணியாச்சும் அவங்க சாப்பிட்றாங்களான்னு பார்த்தேன். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டுறாதீங்க, ஒன்று ஒன்றா போடுங்க. அப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி போடுங்க. வெண்டைக்காய்னாலே குழன்னு இருக்கும். நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன். அப்புறமா செஞ்சுட்டு பார்த்தோன்னே தான் தெரியுது, நல்லா மொறு மொறு கிரிஸ்பியாக நல்லா இருந்தது. என் பசங்களே இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாம் மொறு மொறுன்னு இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிட்லேன்னு விட்டுறாதீங்க. வெண்டைக்காய் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறு மொறுன்னு பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறு மொறுன்னு ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் ட்ரை ஆக்கிட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சும் கொடுக்கலாம், இல்லை அப்படியும் கொடுக்கலாம். நான் சாஸ் வச்சு தான் கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அது வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் பாப்பாலாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.